ஓகே ஒன்ஸ் மோர் குண்டு தொடங்க. சைனா ஹாய். சக்சஸ் சப்னா. ஏமா சப்னா இது ப்ரொசீஜர் கரெக்ட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த வீடியோவில் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கிட்டு வரலையே. இல்லை, நீ ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுல்ல. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி வீட்டுக்கு தான். என்னோட தங்கச்சி வீட்டுக்கு நான் போகும்போது கண்டிப்பாக ஸ்வீட் வாங்காமல் போகவே மாட்டேன். என் தங்கச்சி பசங்களுக்கு வந்து ஸ்வீட்னா அவ்வளோ இஷ்டம். அரிசா ஸ்கூல்லேருந்து வந்ததுமே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்துட்டு டிராஃபிக்கில் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பட் நாங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு. அன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். ஸ்வீட் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை மைண்டில் வச்சு எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்டா. பட் வாங்கிட்டோம், நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கொடுக்கல, சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சர்ப்ரைஸாக கொடுத்தோம். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஜும்மா தொழுதுட்டு ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட் ட்ரீம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா சமைச்ச சாப்பாடை பீச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது தனி சுகம்தான். அந்த ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அட் த சேம் டைம் பீச் ஷுட் பி க்ளீன். அப்போ தான் நம்ம வந்துட்டு நிம்மதியாக சாப்பிட முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது ஸ்பூனோ இல்லைன்னா காயின்ஸு போட்டு வேக வச்சு நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சு. பருப்பெல்லாம் குக்கரில் ஈஸியாக வேக வச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் சம்டைம் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்து கிளம்பியாச்சு. பீச்சுக்கு போகிறோன்னு சொன்னதுமே குட்டீஸ் எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ எப்போ போகணும்னு சொல்லிட்டு நைட்லேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. காலையிலே சீக்கிரமாக குட்டீஸ் எல்லாம் எழுப்புறதுக்கு இந்த ட்ரிக்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீச்சுக்கு போகணும், ஸோ சீக்கிரமாக எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்று உடனே எந்திரிச்சு பீச்சுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அத்தனை திங்ஸையும் வந்து கடகடகடான்னு பேக் பண்ணிட்டாங்க. அரிஷா, சஹினா, சாஹித் இவங்க 3 பேருமே வந்து பீச் செட்டு வச்சுட்டு பீச்சில் விளையாடணும். ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களோட மெயின் டார்கெட்டாகவே இருந்தது. குட்டீஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி பீச்சில் வந்து விளையாடணும், கால் நினைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லைன்னு தான் நினச்சோம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஏறினதுமே பீச் எப்போன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஷாஹித் மட்டும் தூங்கிட்டான். நாங்கள் சூஸ் பண்ண பீச் பார்த்திங்கன்னா நீலாங்கரை பீச் தான், ஈசிஆரில் இருக்குது. இது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச்லாம் போயிருக்கிறேன். பட் இந்த பீச் வந்து அந்த பீச்செல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப க்ளீனாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பீச்சை பார்த்ததுமே என்னோடய மைண்ட் செட் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதில் வந்து என்ஜாய் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ குட்டீஸோடு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி இருந்தது. எனக்கு இப்போ சொல்லும்போது கூட எமோஷ்னலாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் இந்த பீச்சில் குட்டீஸோட, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். இது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. எங்களுக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்தது, மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ சாப்பிட்றதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். ஏன்னா பயங்கர பசி. அரௌண்ட் 4:30 ஆயிடுச்சு டைம்.
அதனால் கடகடகடன்னு பெட்ஷீட்டெல்லாம் விரிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அயன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக சாப்பிட்றலான்னு நினச்சோம். ஆனால் இந்த பீச் சவுண்டெல்லாம் கேட்டதும் அவன் முழிச்சிட்டான். சரி அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் தயிர் பச்சடிக்கு ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். சரி ஓகே இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெமன் இருந்தது, சரின்னு சொல்லிட்டு லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டுமே இருந்தது, சரின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன், நல்ல மெமரிஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப்பில். என்னோட தங்கச்சி வந்து போகும்போதே சொல்லியிருந்தா அங்கே வந்து நிறைய நாயெல்லாம் இருக்கும், ஸோ சாப்பிட விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. நாங்களும் பயந்துகிட்டே இருந்தோம். பட் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, நிம்மதியாக சாப்பிட்டோம். மீதி சாப்பாடு இருந்தது, சரின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போய் நல்லா என்ஜாய் பண்ண போயாச்சு. பீச் செட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் மிச்சம். ஆனால் விளையாடுறது கொஞ்சம் நேரம் தான் விளையாண்டாங்க, அப்படியே திங்ஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டாங்க. அயன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயந்துட்டான். இந்த அளவு அவன் பயப்படுவான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, ரொம்பவே பயந்துட்டான். பட் இருந்தாலும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அயன் வந்துட்டு பீச்சில் கால் நினச்சி விட்டுட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வீடியோஸ் எல்லாமே. ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் தந்ததுக்கு அல்லாஹ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே இந்த பீச்சில் குளிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவேன். அரிஷா கிட்டேயுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் நான், குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இந்த பீச் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனாக இருந்தது, சரின்னு சொல்லிட்டு நானும் அலோவ் பண்ணிட்டேன். சரி ஓகே பசங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வராங்க, நம்ம அதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓகே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சொன்னதான் மிச்சம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. விட்டா கடலுக்குள்ளேயே போயிடுவாங்க, அந்த மாதிரி அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பீச்சில் ஃபேமிலியோட நல்லா உட்காந்து சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சில இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அரிஷா வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டா. ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டா. சஹினாவும் பார்த்திங்கன்னா அரிஷா கூட நானும் உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டா. பட் ஷாஹித் பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். என் தங்கச்சி சொல்ல வச்சு கேட்கவே இல்லை ஷாஹித். எங்களுக்குமே கொஞ்சம் பயமாகவே இருந்தது, ஏன்னா வேவ்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்திருந்தது. பீச்சில் எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால வேவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வேவ்ஸாக வந்தது, அதனால் கொஞ்சம் எங்களுக்கு பயமாகவே இருந்தது. இருந்தாலும் குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டே இருந்தோம். நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு. சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை விலாகாக வந்து நான் எடுத்தேன். மாதிரி ஒரு ஹாப்பியான மெமரிஸ் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் குட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களும் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்னோட தங்கச்சி அவளோட ஹஸ்பண்டை அப்படி போஸ்ட் கொடுங்க இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. ஸோ அயான் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், அவனுக்கு இந்த பீச்சில் வந்து கால் நினைக்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. ஸோ இந்த வேவ்ஸோட சவுண்டெல்லாம் கேட்டு ரொம்பவே பயந்துட்டான். இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து கையை விட்டுட்டாங்க, இருந்தாலும் ஹஸ்பண்ட் டிஷர்ட் வந்து இறுக்கமாக கெட்டியாக பிடிச்சிட்டான், எங்கே கீழே விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தண்ணி எதுக்கு கொண்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் நல்லா குளிச்சிட்டாங்க. சரி உப்பு தண்ணியில் குளிச்சா கண்டிப்பாக பசங்க வந்து அன்ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த கேன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த கேன் வந்து 3 பேருக்குமே வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு 3 பேருமே இதில் குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீச் பொறுத்த வரைக்கும் இந்த காரை பார்க் பண்ணுற விஷயத்தில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல, எங்களுக்கு அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது. நாங்கள் இன்னொரு ஸ்பாட்டை வந்து பிளான் பண்ணியிருந்தோம், இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு இந்த ஒன் வே ரோட்லேயே. பீச்சில் பானிபூரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய தங்கச்சி வந்து பானிபூரி வந்து இங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருந்தா. அவள் சொன்னால் கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும், ஏன்னா வந்துட்டு அவள் டேஸ்ட் வந்து கரெக்டாக சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு தான் இந்த பானிபூரி ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். சொன்ன மாதிரி இந்த பானிபூரி வந்துட்டு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. ஸோ 4, 3ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது எங்களுக்கு. குட்டீஸ்மே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பட் கொஞ்சம் காரம் தான் இருந்தாலும் குட்டீஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த
பானிபூரி கொடுக்குற அண்ணாக்கு பக்கத்தில் ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் யூடியூபரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களோட நேம் சொல்லுங்கள், சேனல் நேம் சொல்லுங்கள், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உடனே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஐ வில் சப்போர்ட் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அரிஷா வந்துட்டு ஃபஸ்ட்டு பானிபூரி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. பட் டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் எனக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பானிபூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமுக்கு போயிட்டோம். ஒவ்வொரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா சாக்கோபார் தான் சொல்லியிருந்தேன். பட் அந்த டேஸ்ட்டு வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் இருந்த டேஸ்ட் எல்லாம் வந்துட்டு சுத்தமாக அதில் இல்லை. பட் குவாலிட்டி ஐஸ்கிரீம் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட் வந்து சுத்தமாக பிடிக்கல. மேங்கோ ஃப்ளேவர், அப்புறம் பார்த்திங்கன்னா குல்ஃபி, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. சாக்கோபார் தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி இங்கே பார்க்கிங் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே தான். பார்க்கிங் பண்ணிவிட்டு அதை ரிட்டன் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம மற்ற ஸ்பாட் பிளான் பண்ணும்போது ரீச் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அப்படி தான் எங்களுக்கும் அன்றைக்கி போச்சு. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபன்னியான கேம்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பலூன் ஷூட்டிங், அப்புறம் வந்து ரிங் போட்டு விளையாடுறது, இதெல்லாம் சரி ஓகே வந்துட்டோம். வந்து இவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ நல்லா வந்து ப்ளே பண்ணாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சுத்தமாக எங்களுக்கு டைம் போகிறதே தெரியல இந்த பீச்சில் இருக்கிற வரைக்கும். இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 8 o'clock தான் நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் வந்து பிளான் பண்ணது 6 o'clock கிட்ட நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்தோம். பட் வந்துட்டு டைம் அப்படியே வந்து போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ட்ராம்போலின்லாம் உங்களோட பசங்களை நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய இன்ஜுரிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ட்ராம்போலின்லால அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து இனிமேல் இந்த மாதிரி ட்ராம்போலினில் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்களும் எவ்வளவோ கூப்பிட்டுட்டே இருந்தோம், பட் வரவே இல்லை. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங் போட்டு ஒரு இது திங்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திங்ஸ் கிடச்சிது. 5 rings கொடுத்துருந்தாங்க, அப்புறம் 10 rings. ஸோ அந்த 5 ringsல எப்படியாவது ஒன்று வந்து டார்கெட் பண்ணி நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காஃபி மக் வந்து என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அந்த காஃபி மக் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. செராமிக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிஷா வந்துட்டு ஒரு க்யூட்டான ஃப்ளவர் பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்ட். இது வந்து செராமிக்கில், அதாவது ஒரு பென் குயின் ஷேப்பில் இருக்கும். இந்த கேம் ஸ்பாட் பக்கத்தில் போனதுமே வந்துட்டு என்னோட தங்கச்சி எப்படியாவது இந்த காஃபி மக்கை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தா. இங்கே அவளோட மைண்ட் வந்து அதை திங்க் பண்ணிகிட்டே இருந்தது. அங்கே அவளோட ஹஸ்பண்ட் வந்து அதை கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் அன்றைக்கி போச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஃபன்னியான கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு ஒரு வழியாக டயர்டாகவே ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். இருந்தாலும் குட்டீஸ் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக தான் இருந்தாங்க. நாங்களும் சொல்லி பார்த்தோம், நீங்கள் சீக்கிரமாக வந்தால் தான் நம்ம சீக்கிரமாக அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியும் அப்படின்னு. பட் காதலே வாங்கலை. நாங்கள் எல்லா கேம்ஸுமே விளையாண்டுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா நமக்கு வந்து இங்கேருந்து 1/2 hour தான் வந்து ட்ராவல் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிறதுனால குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ண விட்டாச்சு. டைம் ஆக ஆக அயான் தான் கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. பட் நல்லா கோஆப்ரேட் பண்ணான். குட்டீஸ் எல்லாம் விளையாடுறது பார்த்து அவன் பயங்கர குஷி ஆகிட்டான் தான் சொல்லணும். அரிஷா வந்து கையில் வச்சுருந்தாலே இந்த ஃப்ளவர் பாட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். பட் சேஞ்ச் பண்ணது வந்து அவளுக்கு தெரியாது. காரில் வந்தது கேட்டால் இந்த மாதிரி ஏன் இது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் க்யூட்டாக
அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பாட் எடுத்தேன் அப்படின்னு. ஓகே பரவாயில்ல மம்மி, இட்ஸ் ஓகே லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப அன்றைக்கி மேடம் கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருந்ததுனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்டுக்கல. இல்லைன்னா கண்டிப்பாக என் மேலே கோவப்பட்டிருப்பா, ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பால் கேம், இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் இதிலலாம் வந்துட்டு நமக்கு லக்கு இருந்தால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம வந்து 30 ரூபீஸ் 50 ரூபீஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வர்த்தாக இருக்கணும். ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வந்து கிடைக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ வந்துட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 தடவை போட்டாங்க. 2 தடவையுமே சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த மேரிகோ ரவுண்டு, எனக்கு வந்துட்டு இந்த மேரிகோ ரவுண்டில் போகிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு நானே என்னோட தங்கச்சி அப்புறம் வந்து அரிஷா 3 பேருமே இந்த மேரிகோ ரவுண்டில் வந்துட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த மேரிகோ ரவுண்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து மேனுவலாக தான் பண்ணுறாங்க. அது பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்களே பண்ணாங்க. ஒரு வழியாக மேரிகோ ரவுண்ட்லாம் போயிட்டு வந்துட்டு கிளம்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ தான் வந்து அயான் வந்து கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கான். இந்த மாதிரி மணலில் விளையாடுறது இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு ஒரு வழியாக வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிற ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி ஃபீனிக்ஸ் மால் தான் போயிருந்தோம். எதுவுமே வாங்குறதுக்கு ஐடியா இல்லை, விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானில் இருந்தோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு பசி இல்லை. கொஞ்சம் நொறுக்கு திணியெல்லாம் வந்து நாங்கள் பீச்லேயே வந்து நிறையவே சாப்பிட்டுட்டோம். இந்த ஃபீனிக்ஸ் மால் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. பட் இதுக்கு வந்துட்டு ஒரு நாள் பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெருசு. இதில் இருந்தால் வந்துட்டு டைம் போகிறதே வந்து தெரியாது. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து மேரேஜ் ஆன புதுசில் வந்து போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock கிட்ட போயிருந்தோம். வந்தது என்னமோ பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ போனதும் தெரில, வந்ததும் தெரில. அந்த மாதிரி டைம் போகிறதே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும் அன்றைக்கி இருந்தது. வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் வந்துட்டு கேஎஃப்சியில் தான் சாப்பிட்லான்னு சொல்லி மெக்டொனால்டில் சிக்கன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட போயிட்டோம். குட்டீஸ் எல்லாம் இந்த டாய் ட்ரெயினை பார்த்துட்டே இருந்தாங்க, நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து சுத்தமாக டைமே இல்லை. ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான், அப்படி போயிட்டே இருந்தோம். எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி பீச் ஆகட்டும், இந்த மால் ஆகட்டும், பார்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. பார்க்கிங் பண்ணுறதுக்கு சுத்தமாக இடமே இல்லை. மால்லையுமே சுற்றி 5th floor வரைக்குமே போயிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். அதையும் ஒருத்தர் வந்து பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. நாங்கள் விடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம், பார்க்கிங் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதில் தான் வந்து இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதில் பார்க் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். அயான் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பயந்தான். ஏன்னா வந்து கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட் ஆகிட்டான். இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது செம்ம காமெடி ஆயிடுச்சு எனக்கு. அரிஷா வந்துட்டு ஒன்று வாங்கி கேட்டால் அவளுக்கு வந்து கொடுக்கல. ஜஸ்ட்டு ஃபோட்டோக்கு மட்டும் நீ போஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நேரம் போஸ் கொடுத்துட்டே இருந்தா. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப வெக்ஸ் ஆகி கீழே உட்காந்துருவா பாருங்கள். வெக்ஸ் ஆகி கீழே உட்காரும்போது அவளோட ஃபேஸை மட்டும் பாருங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு. ரொம்ப கோவமாக உருன்னு ஃபேஸை வச்சுருந்தா. சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண விட்டுருந்தேன். இந்த ஸ்க்ரீன் வந்து ஆக்சுவலாக இங்கே என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, என்னென்ன இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும். சரின்னு சொல்லிட்டு கேஎஃப்சி எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஎஃப்சி வேண்டாம், சரி மெக்டொனால்ட் வந்து எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிவிட்டு, இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நம்மளோட சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து எனக்கு வந்து நிறைய vlogs போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அயான் வந்து இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டான். அதனால் கையை விட்டுட்டு நடக்கிறதுக்கு அவன் பயம் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டான். குட்டீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பசிக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிக்கன் சாப்பிட்ணும், ஜூஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெக்டொனால்ட் சர்ச் பண்ணி அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டோம். இந்த மெக்டொனால்ட் பொறுத்த வரைக்கும்
வெளியில் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஷாப்க்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா செல்ஃப் சர்வீஸ் தான். செல்ஃப் சர்வீஸ்னால் ரொம்பவே டிலே ஆகும். அதனால் சரின்னு சொல்லிட்டு டைரெக்டாக இந்த ஷாப் உள்ளார போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக தரதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த மெக்டொனால்ட்க்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு பில்டிங் வச்சுருந்தாங்க. இதோட நேம் வந்து எனக்கு ஆக்சுவலாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மெக்டொனால்டில் செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணதுமே கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்தது. அது வரைக்கும் குட்டீஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து இந்த கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் தான். ஸோ அதுவும் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிப்பொலியாக இருந்தது. அயானுக்குமே மேலே அந்த கிறிஸ்பினஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு கொஞ்சமாக கொடுத்தேன். இந்த மாதிரி அவனை காம் டவுன் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சிக்கன் பர்கர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் போனால் லைட்டாக நமக்கு தெரியாத டிஷ்ஷஸ்லாம் நிறைய இருக்கும். அதனால் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்கேன் பண்ணுவேன். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பக்கத்து டேபிளில் பார்த்தேன், சாக்லேட் காஃபி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அதையும் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். சாக்லேட் காஃபி வந்து சூப்பராக இருந்தது. கூடவே வந்து இந்த கேப்புச்சினோ காஃபியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியல. கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா வந்து சாரி. எங்களோட டே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் சூப்பராக போச்சு. இந்த விளாக் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.